ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபயர். நான் உங்கள் கின்ஸில். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட என்னன்னு பேர் அதோட 2 ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். இது முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன். முடியலைன்னா இது 3 பார்ட்குள்ளே நான் கண்டிப்பாக முடிச்சிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று கேட்கணும். ஏன் கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க? முன்ன இருந்த மாதிரி இப்போ சுத்தமாக கமெண்ட்ஸ் வரதே இல்லை. நான் நேற்றெல்லாம் லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு கமெண்ட்ஸ் வருமா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு சத்தியமாக வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறக்கே மனசு இல்லை. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போடணும்? எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுக்கு நம்ம எதுக்காக போடணுங்கிற மாதிரி இருந்தது. பட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். நான் இதை யார் கேட்டாங்களோ அவங்களுக்காகவாவது நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சு தான் ஆகணும். இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோ பண்ணாதோ உங்களோட விருப்பம் தான். நான் எதுவும் கேட்கல. என்ன வாயின்னு சொல்கிறேன்? அப்போது ஜேகே ஐனை லவ் பண்ணானா? ஆமாம்மா, அவன் இப்போ இல்லை, அவனோட சின்ன வயசுலேருந்து ஐனை உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். என்ன இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சிருந்தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் லவ் பண்ணுறது என்னையும் ஜெமினியும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஏன் அவன் யாரை உயிருக்கு உயிராக காதலிக்கிறானோ அந்த வாயினுக்கே தெரியாது. இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நானே வயனோட வீட்டில் பேசியிருப்பேன்ல. தேவையில்லாமல் இவ்வளோ நாள் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். நீங்கள் முதல்லையே சொல்லியிருந்தா நானே போய் வயனோட வீட்டில் பேசியிருப்பேன். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வயன் வீட்டில் பேசுகிறேன். என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி வயன் தான் இந்த வீட்டை மருமகளாக வரணும். ஆனால் உங்கள் அண்ணன் ஏண்டி இதை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சான்? அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை நான் செஞ்சுருப்பேன்ல. அப்புறம் ஏன் நீயும் அண்ணனும் இதை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? உன்கிட்ட சொல்லாமல் இருந்தது காரணம் நீயா போய் வயன் வீட்டில் பேசி அது ஒரு வேளை வயனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். என்னடி சொல்கிற? இவன் முதல்ல போய் இவன் மனசில் இருக்க ஃபீலிங்ஸை சொன்னாதானடி அந்த பொண்ணுக்கு தெரியும். அது உனக்கு புரியுது, அவனுக்கு புரியலையுமா? நானும் 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். உன் மனசில் இருக்க காதில் நீ சொன்னாதான் ஜேகே தெரியும். வயன்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணுன்னு நானும் ஜெமினோ சொல்லாத நாள் கிடையாது. ஆனால் எங்கே கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறம் வயன் தன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவாள்வோ, இல்லை இந்த லவ்வை சொல்கிறதுனால இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமோன்னு அவன் ரொம்ப பயப்படுறான். எனக்கு நனவு தெரிஞ்சதுலேருந்து அவன் எந்த விஷயத்துக்கும் பயந்ததே கிடையாது. ஆனால் வயன்னு வரப்போ அவன் ஏன் அந்த அளவுக்கு தயங்குறான்னு எனக்கு தெரியல. வயன் விஷயத்தில் அவன் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான். தேவையில்லாத ஏதாவது முடிவெடுக்க போய் அது அவனுக்கு ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் நான் வயன்கிட்டையும் இதை பற்றி பேசாமல் இருக்கேன். நானே சொல்கிறேன்னு சொன்னாலும் அவன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். என்னையும் இப்போ வரைக்கும் எதையும் சொல்ல விடாமல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இதை உங்ககிட்ட சொல்கிறக்கே நான் எவ்வளோ யோசிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதுக்கு மேலேயும் அவன் ஹர்ட் ஆகிறத என்னால் பார்க்க முடியல. அவன் வயனை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே அளவுக்கு உன் மேலே பாசமும் அன்பும் இருக்கு. எங்கே இதெல்லாம் சொன்னால் நீ கஷ்டப்படுவியோன்னு நீ பண்ணுற விஷயத்த எதுவும் பேச முடியாமல் அவன் மனசில் இருக்கிறதையும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இத்தனை நாள் நானும் பார்த்துட்டு பொறுமையாக இருந்துட்டேன். ஆனால் என்னாலையும் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை இப்படியே விட்டா கடைசி வரைக்கும் இதே மாதிரி அவன் லைஃப் போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு மேலே அவனுக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு அவனை போட்டு எதுவும் தொந்தரவு பண்ணாதம்மா. இல்லடி, நான் அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் தான் இதெல்லாம் பண்ணானா. அதனால இப்போ இல்லை ஹர்ட் ஆகிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் நீ கஷ்டப்படணுன்னோ இல்லை ஃபீல் பண்ணணுன்னோ நான் சொல்லலை. அவன் படுற கஷ்டத்தை பார்க்குறப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ சிரிச்சு சந்தோஷமாக மற்றவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பண்ணுறவன் ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனால் உன்னை எதுவும் பேச முடியல. அவன் எந்த அளவுக்கு வேதனை பண்ணுறான்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
அது தாங்க முடியாம தான் வந்து சொன்னேன். சரி சரிடி, நான் வயனோட வீட்டில் போய் பேசவா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்டி இப்படி சொல்கிற? இப்போ இவ்வளோ பேசிட்டேன். நான் போய் வயனோட வீட்டில் பேசுகிறேன்டி. கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏய், ஜேகேவா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். நம்ம பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்காம வேற யாருக்கடி கொடுக்க போகிறாங்க? நான் போய் அங்கே பேசி தான் போகிறேன். இங்கே பாருமா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அவங்களோட அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல. கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு அவனோட அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கம்மா. நீ தேவையில்லாத விஷயத்த திரும்பவும் பண்ணி இன்னும் ஒன்று கஷ்டப்படுத்தாத. இல்லடி, எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். அவனோட ஆசை தான் முக்கியம். அவனுக்கு மைனதான் பிடிச்சிருக்குன்னா நான் என்ன பண்ணியாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ புரியாமல் பேசுகிறம்மா. நான் இதுக்கப்புறம் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. நீ அமைதியாக இருடி. சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறம் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவோட அம்மா அங்கேருந்து போயிடறாங்க. பிரியா அவங்கள பார்த்துட்டு, மா, நான் இதை சொன்னது நீ அவனை எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கணுங்கிறக்காக. ஆனால் நீ என்னோட வீட்டில் போய் பேசுகிறங்கிறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இதனால எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகேயோட அம்மா வயனோட வீட்டுக்கு போகிறாங்க. வயனும் தம்பியும் ஆல்ரெடி ஒர்க்கு கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ வயனோட அம்மாவும் வயனோட பெரியம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. இந்த டைமில் ஜேகே அம்மா வர்றதை பார்த்து அவங்கள உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேயோட அம்மா பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா, வயனுக்கு நீங்கள் இப்போது அலைன்ஸ் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்களா என்ன? ஆமாங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய வரன் வருது. ஆனால் காமிக்கிற பையனெல்லாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். புரியுதுங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணுறக்குள்ள என் தங்கச்சி பாடாப்பட்டு இருக்கா. ஏங்க இப்படி பேசுகிறீங்க? என்ன என்னங்க பண்ண சொல்கிறீங்க? ஏற்கனவே ஒரு நல்ல குடும்பத்தில் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணா. அவள் தேவையில்லாத பல பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டான். இப்போது இதோ 3 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் ஒழுக்கமாக இருந்திருந்தானா அவளுக்கு கல்யாணமாகி இப்போது குழந்தைங்களே இருந்திருக்கும். தேவையில்லாத நிறைய வேலை பார்த்ததுனால்தான் இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் உட்காந்துருக்கான். அவளை நினச்சி என் தங்கச்சி தான் கஷ்டப்படுறான். அவளுக்கு என்ன, அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அது அவளுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம்ல. அதனால் அந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதுக்காக பிள்ளைய கடைசி வரைக்கும் இப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? எந்த வரன் பார்த்தாலும் அவங்க விசாரிக்கிறப்போ ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் வந்து அது நின்று போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் எந்த அளவுக்கு பேசுகிறாங்க தெரியுமா? எங்கள் குடும்ப மானமே போகுது. அவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டிலேருந்து அனுப்புகிறோமோ அன்றைக்கி தான் எங்களுக்கு நிம்மதி. நானும் அந்த விஷயமா தாங்க பேச வந்திருக்கேன் அப்படின்னு ஜேகே அம்மா சொன்னதோ இவங்க 2 பேரும் ஒருத்தரோட முகத்தை பார்த்துட்டு அவங்கள பார்க்குறாங்க. என்ன சொல்ல வரீங்க? அதை பற்றி பேச வரீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு வயனோட பெரியம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஜேகேயோட அம்மா, ஆமாங்க. யார்? எந்த ஊர் அவங்க? எப்படிப்பட்ட ஃபேமிலி? எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குமா? அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஜேகேவோட அம்மா, மாப்பிள்ளைய உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்லப்போனால் உங்கள் கண் பார்வையிலே வளர்ந்த ஒரு பையன்தான். வயனுக்கு ரொம்ப நல்ல பொருத்தமான பையன். அதுவும் இல்லாமல் அவனுக்கு நம்ம வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ வயனோட அம்மா, யாருங்க அந்த பையன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேகேவோட அம்மா, அது நம்ம ஜேகே தான். என் பையன் ஜேகேக்கு உங்கள் பொண்ணு வயனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நான் கண்டிப்பாக வயனை நல்லா பார்த்துப்பேன். என் பையன் வயன் மேலே உயிரே வச்சுருக்கான். வயனை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு
என் வீட்டுக்காருக்குன்னு எல்லாருக்குமே ஒயினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் எல்லாரையும் விட ஜேகிக்கு ஒயின் தான் உசுரு. அவன் சின்ன வயசுலேருந்து ஒயினை மனசார விரும்புகிறான். அது எனக்கே இப்போ தான் தெரியும். ஆனாலும் அவன் ஒயினோட விருப்பமும் உங்கள் எல்லாரோட விருப்பமும் முக்கியம்னு தான் இப்போ வரைக்கும் எதையும் சொல்லாமல் ஒயின்கிட்ட இருந்துமே அவனோட விருப்பத்தெல்லாம் மறைச்சு வச்சுருக்கான். ஆனால் ஒரு அம்மாவா அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை நான் செய்யணும் இல்லைங்களா? அதனால தான் நானே முறையா பேசணும்னு வந்தேன். நீங்கள் ஒயினை கல்யாணம் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவளை எங்கள் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறோம். நீங்கள் சம்மந்தம் சொன்னால் போதும். போதும், நிறுத்துங்க. என்னாச்சு? நீங்கள் ஏதோ சாதாரணமாக பேசுகிறீங்கன்னா உங்களை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தை தான் நீங்கள் பேச வந்தீங்கன்னு சொல்லியிருந்தா உங்களை நான் வீட்டுக்குள்ளேயே வர சொல்லியிருக்க மாட்டேன். ஏன், என்னாச்சு? நான் தப்பாக எதுவும் பேசலையே. ஆமாம், உங்களுக்கு அப்படி தான் தெரியும். அதானே, யார் வீட்டுக்கு வந்து யார் பொண்ணு யாருக்கு கட்டி கொடுக்க சொல்லி கேட்குறீங்க? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் என்னங்க தப்பாக கேட்டேன்? என் பொண்ணை உங்கள் பொண்ணை விரும்புகிறான்னு முறையா வந்து நான் பொண்ணு தானே கேட்டேன். என் பிள்ளைக்கு என்னங்க குறைச்ச? ஆமாம், குறைச்சதான். என்ன குறைச்சல் இல்லை? அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறீங்க? என் பிள்ளைக்கு என்னங்க தகுதி இல்லை? நல்லா படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். அவனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் சொந்தமாக முளைச்சி சம்பாதிக்கிறான். உங்கள் பொண்ணை தங்கத்தட்டில் வச்சு தாங்குற அளவுக்கு என் பிள்ளைக்கு தகுதி இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் பொண்ணு உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கான். இதை விட வேற என்னங்க தகுதி வேணும்? வேணும் தான், எங்கள் வீட்டு பிள்ளைய கட்டுறக்கு ஒரு தகுதி வேணும் தான். 1000 தான் எங்களுக்கு அவன் மேலே கோபம் இருந்தாலும் அவன் எங்கள் வீட்டு பிள்ளை. அவ்வளோ அசால்ட்டா அவனுக்கு கட்டி கொடுக்க சொல்லி கேட்குறீங்க? என் பிள்ளைக்கு என்னங்க குறைச்ச? அவன் இவனு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் பிள்ளை என்னங்க பண்ணா? என்னங்க பண்ணல? நீங்கள் வேணா அவனை உங்கள் புள்ளன்னு சொல்லலாம். ஆனால் அவன் என்ன உண்மையாவே உங்கள் பிள்ளையா? இல்லைல்ல, தத்தெடுத்து தானே வளர்க்குறீங்க. அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாது. அவங்களே பெத்த உடனே தேவையில்லான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஏதோ பார்க்க பாவமாக இருக்கேன்னு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க சொன்னாங்கன்னு உங்களுக்கு தத்து கொடுத்தாங்க. அது மூலியமாக தான் உங்களை எங்களுக்கு தெரியும். நீங்கள் கௌரவமான குடும்பம் தான். ஆனால் உங்கள் புள்ளன்னு அவனை சொல்கிறக்காக அவனும் உங்கள் பிள்ளையாயிட மாட்டானே. அவன் அம்மா ஏன் அவனை விட்டு போனாங்க எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சோ எங்கள் வீட்டு பிள்ளைய நாங்கள் ஏன் கட்டி கொடுப்போம்? எங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவனுக்கு கட்டி கொடுக்குறக்கு? எங்கள் பொண்ணு கடைசி வரைக்கும் வாழாமல் வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நாங்கள் கட்டி கொடுக்க மாட்டோம். இந்த எண்ணத்தோட தான் என் தங்கச்சி வீடேறி வந்தீங்களா? அந்த மாதிரி ஒருத்தனுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை கேட்குதா? இதுக்கு மேலே என் பிள்ளைய பற்றி ஒரு வார்த்தை பேசுன கொன்னே போட்டுடுவேன். என் புள்ள ஆசைப்பட்டானேன்னு பொறுமையா வந்து பேசிட்டு இருக்கேன். இன்னமோ பெரிய இவ மாதிரி பேசுற? எவ்வளவு தைரியம்னா என் பிள்ளைய பத்தி அசிங்கமா பேசியிருப்பேன். அவனை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கலனாலும் அவன் என் புள்ளதான். அவனை பெத்த அம்மாவை விட அவன் மேல அதிகமான உரிமை எனக்கு இருக்கு. அவன் ஏன் புள்ள. என் பிள்ளைய பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசின சாவடிச்சிருவேன். இப்ப கூட நான் இவ்வளோ அமைதியா பேசிருக்கு காரணம் என் புள்ளதான். ஆனா அப்படியே இவ்வளோ அசிங்கமா பேசிட்டல்ல, உன்னாலதான் இன்னும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. போதும், நிறுத்துங்க. இப்ப எதுக்கு என் அக்காவை அடிச்சிங்க? என் பிள்ளைய பத்தி தப்பா பேசினா நான் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன தப்பா பேசினாங்க? அவங்க பேசினதெல்லாம் சரிதானே? அவங்க ஒன்றும் பொய் சொல்லலையே, நடந்த உண்மையதானே சொல்றாங்க. பொய் ஒன்றும் சொல்லலையே. அவன் என்ன உண்மையாவே நீங்க பெத்த மகனா என்ன? நீங்க அவனை தத்தெடுத்தவங்க மட்டும்தான். என்னதான் இருந்தாலும் உங்களுக்குன்னு இப்போ ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு மட்டும்தான் உங்க புள்ளன்னு சொல்லிக்க முடியும். 1000 தான் இருந்தாலும் தத்தெடுத்து வளர்க்குறவெல்லாம் புள்ளைய ஆயிட முடியாது. ஏன் பொண்ணை அந்த மாதிரி ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை விட்டு கொடுத்துட்டாலாம் என்னால போக முடியாது. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க?
அவனை எங்களுக்கு அடையாளப்படுத்தினதே நீங்க தானே. இப்ப ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நியாயமா பார்த்தா அவங்க பேசினதுக்கு நீங்க தான் கோவப்பட்டிருக்கணும். நான் ஏங்க என் அக்கா மேல கோவப்படணும்? அவங்க உண்மையை தானே சொன்னாங்க. முதல்ல நீங்க பேசினது எனக்கே கோவம் வருது. என் அக்கா சொன்ன மாதிரி தான், என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். பெத்த தாயே தேவையில்லன்னு தூக்கி போட்டு போன பையனுக்கு நான் எதுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? நீங்க என் வீட்டு படியேறி வந்து பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் பழக்கத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்த அளவுக்கு நான் மரியாதை கொடுத்து பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். நீங்க இந்த எண்ணத்தோட தான் வந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை உள்ள வரவே சொல்லியிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க கிளம்பி போங்க. இந்த ஜென்மத்துல என் பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ற ஆசை உங்க மனசுல இருந்தா அதை அழிச்சிருங்க. உங்க பையனை தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்க விடாதீங்க. நான் செத்தாலும் என் பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. சிக்கையோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அங்கேருந்து அமைதியா போயிடுறாங்க. அவங்களுக்கு ஏன்டா இங்க வந்தோங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே பேசிக்காம அமைதியா அங்கேருந்து போயிடுறாங்க. உங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க பேசினது தான் அவங்க மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களோட எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அவங்க முகம் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு ஜேகேவும் அவனோட அப்பாவுமே கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க சைலண்டாக ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகே அவனோட அப்பா 2 பேரும் தூங்குறதுக்காக எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போது பிரியாவும் அவளோட அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ பிரியா தான் அவங்க அம்மா கிட்ட போய் உட்காந்துட்டு, என்ன ஆச்சுமா உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ போய் தூங்கு, டைம் ஆகுது. மா இங்கே பாரு, எதையும் சொல்லி மற்றவங்கள மாதிரி என்ன சமாளிக்க ட்ரை பண்ணாத. உன் முகம் எப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வயனோட வீட்டுக்கு போனதானே, அங்கே ஏதோ நடந்திருக்கு. அங்கே நடந்த பிரச்சனையால தான் நீ இந்த மாதிரி இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன நடந்தது மறைக்காம என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரியா அவளோட அம்மா கிட்ட கேட்குறான். அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அழுதுட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பிரியாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அம்மா, நான் இதுக்கு தான் ஒன்று போகாதுன்னு சொன்னேன். இந்த அசிங்கம்லாம் உனக்கு தேவையா? எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும். அதனால தான் உன்னை அங்கே போக வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம்னு நான் சொன்னேன். கொஞ்சமாவது மதிச்சியா? இப்போ போனதுக்கு உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே என் அண்ணனை பற்றி அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என் அண்ணனை பற்றி தப்பாக பேசியிருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? இல்லடி, நான் அவன் ஆசைப்பட்டதை செய்யணுங்கிறதுக்காக தான் அங்கே போனேன். ஆனால் அவங்க இந்த அளவுக்கு என் பிள்ளைய கேவலமாக பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்னோட பெரியம்மாவை பற்றி எனக்கு தெரியும். அவங்க இந்த மாதிரி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் என்னோட அம்மாவுமே அவன் இந்த மாதிரி பேசினதை என்னால் தாங்கவே முடியல. இப்போ எதுக்குமா நீ அழுகிற? தப்பா பேசினது அவங்க, நீயே அழுகிற. நீ அழுதா அவங்க சொன்னது உண்மைன்னு ஆயிடாதா? அவங்க 1000 சொல்லலாம், ஆனா ஜிக்கி உன் புள்ளதான் நீ நம்புறல்ல, அவன் நம்புறான்ல, அது போதும். அவங்க என்ன சொல்றது? அவன் ஏன் அண்ணன், உன் புள்ள, நம்ம வீட்டு வாரிசு. அவனை பத்தி பேசியிருக்காங்க. நீ இங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. அவங்க பேசின பேச்சுக்க நானும் அந்த அந்த பொம்பளை வாயை உடைச்சிருப்பேன். நீ இரு, நான் என்னன்னு கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு எழுந்திரிச்சு போக ட்ரை பண்றா. ஆனா ஜேகேவோட அம்மா அவ கையை பிடிச்சு நிறுத்துறாங்க. என்னை விடுமா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? கேட்கறக்கு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு அந்த அம்மாவோட வாயை உடைக்காம நான் விட மாட்டேன். என்ன விடு. ஹேய், அமைதியா இருடி. இப்போ என்ன பொறுமையா இருக்க சொல்லிட்டு இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, வேண்டாம், விட்டுரு. நான் போனது, பேசினது, நடந்ததெல்லாம் நமக்குள்ளேயே போகட்டும். இப்போ எங்க சண்டை போட்டு அது பிரச்சனையாகி தேவையில்லாம அது எல்லாருக்கும் தெரிய வரும். ஜேகிக்கு தெரிஞ்சா அவனுக்காக தான் நான் பேச போனேன், அதனாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு என் புள்ள தான் இன்னும் கஷ்டப்படுவான். இதெல்லாம் தேவையா? வேண்டாம், இதோட விட்டுரு. அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாண்டி. ஆனா அம்மா, வேண்டாம்மா, விட்டுரு. சரிம்மா,
நான் எதுவும் கேட்கல, விடு. நீ எதுவும் யோசிக்காத. இல்லடி, எனக்கு என்ன பேசுனது கூட கஷ்டமா இல்லைனா என் பிள்ளைய பற்றி ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க. வலிக்குது. வார்த்தைக்கு வார்த்தை அவன் என் பிள்ளை இல்லைன்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப வலிக்குது. மா, அந்த பைத்தியம் பேசுச்சுன்னு நீ ஏம்மா அப்படி நினைக்கிற? அவன் எப்போவுமே உன் பிள்ளை தான், புரியுதா? நீ தேவையில்லாமல் எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. இல்லடி, எனக்கு இதெல்லாம் கூட கஷ்டம் இல்லை. ஆனால் அவன் ஆசைப்பட்ட பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்க முடியலன்றது தான் இன்னும் கஷ்டமாக இருக்கு. இதுக்கப்புறம் நீ இதை நினச்சி வருத்தப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்னல, அதை நான் நடத்தி காட்டுறேன். அவங்க என்ன சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறேன், அவன் தான் இந்த வீட்டு மருமக. என் அண்ணா ஜேகே ஆசைப்பட்ட மாதிரி அவன் என்ன கல்யாணம் பண்ணுவான். நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் ஒரு கை பார்க்க நான் தயாராக தான் இருக்கேன். வாயன்னா உன் மருமக. நான் அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நடந்திருக்கோம். இதுக்கப்புறமா தான் வயனோட பெரியம்மா வயனோட அம்மா கிட்ட பேசி, இதுக்கப்புறம் நம்ம வயனை எப்படியே வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த ஜேகே பையன் ஏதாவது பேசி உன் பொண்ணுக்கு அதுக்கு மயங்கி கடைசியில் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பம் மானமே போயிடும். இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னா அவளுக்கு நம்மளே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இதுக்கு மேலேயும் நம்ம லேட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம தான் கடைசி வரைக்கும் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறமா தான் தேவங்க வயனுக்கு அலைன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் எல்லாமே நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் நான் ஷியா உட்காந்து சைட்டாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவசரமாக என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டா கல்யாணம் நடந்துருமா? மனவரைக்கே போனாலும் வயன் ஏன்னா ஜேகேவை தான் கல்யாணம் பண்ணணும். அதை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட்குள்ளே யோசிச்சுட்டு சைலண்டாக அங்கேருந்து போயிடறான். இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப்பாக ஸ்டார்ட் ஆகுது. தேவங்க வயன்கிட்ட ரொம்பவே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். வயனுக்கும் தேவங்கிட்ட பேசுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வயனுக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக அப்போஷன் கிடையாது. ஸோ இதுதான் அவனோட லைஃப்னு வயன் ஃபிக்ஸ் ஆகிட்டா. தேவங்கும் வயனோட இருக்கிறது பிடிச்சிருக்கு. தேவம் வயன்கிட்ட நிறைய பேசுவார், நிறைய ஷேர் பண்ணுவார். லிட்டரலி அவங்க 2 பேரும் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் அவங்க 2 பேருக்கும் கல்யாண வேலை வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலை எல்லாத்தையும் வயனோட பெரியம்மா ரொம்ப மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வயனுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டிலேருந்து துரத்து விட்டே ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. வயனோட அம்மாவுக்கு வயன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறது சந்தோஷம்தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்கு. எங்கே ஜேகே மூலியமாவோ இல்லை அவன் ஃபேமிலி மூலியமாவோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவங்க யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. இந்த கல்யாணத்தாலேயே கல்யாண வேலை பரபரப்பாக போய்கிட்டே தான் இருக்கு. ஜேகே ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு வயன் ஹாப்பியாக இருந்தால் போதுங்கிறது அவனோட மைண்டில் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் ஜிம்மன்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஜேகேவை போட்டு கண்ணா பையனான்னு திட்டியிருப்பான். ஏன்னா ஜிம்மன் தேவங்கும் ஜேகேக்கும் காமன் ஃப்ரெண்டு. தேவங் மூலியமா ஜிம்மனுக்கும் தெரிஞ்சிருக்கும் தேவங்களும் வயனுக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு. அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ஜிம்மன் ஜேகேவை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். நான் ஒப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன்லடா, அவளுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா? தேவையில்லாமல் ஒருத்தனை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அவள் லைஃப்பில் வர விட்டு அவன் 1008 பிரச்சனை பண்ணி அதனால அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறமாவது நீ போய் பேசுவேன்னு நினச்சா இப்போ என்னடானா அவளுக்கு வேற அலைன்ஸ் பார்த்து வச்சிருக்கான், அதுவும் நம்ம ஃப்ரெண்டு. டேய், நீ என்ன லூஸ் மாதிரி நடிக்கிறியாடா? உனக்கு என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? இன்னும் இப்படியே எவ்வளோ காலத்துக்கு தாண்டா உட்காந்துருப்ப? ஒரு வார்த்தை உன் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் அந்த பிள்ளைகிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. இன்னும் இப்படி கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. வயன் கிட்ட கூட சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் தேவன் கிட்ட சொன்னாலாவது அவனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். சின்ன வயசுல இருந்து ஒரு பிள்ளைய காதலிச்சிருந்திருக்க, ஆனா அவளுக்காக நீ எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலடா. ஒரு வார்த்தை
அவகிட்ட நீ சொல்லியிருந்தாலும் இல்லை இப்போ தேவங்கிட்ட சொல்லியிருந்தா கூட இந்த கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கப்புறமாவது வயன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஏன்டா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மரியாதை எழுந்திரிச்சு வா. இப்போவே போய் தேவங்கிட்ட எல்லாம் உண்மையே சொல்லலாம். சொல்லி முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். வாடா எழுந்திரிச்சு. நம்ம டைம் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தாண்டா லாஸ். தேவம் கண்டிப்பா புரிஞ்சுப்பான்டா. தயவு செஞ்சு வந்து தொலைடா அப்படிங்கிற மாதிரி ஜெமன் ஜேகேவை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜேகே ஜெமன் பேசுற எதையுமே காதுல வாங்குற மாதிரி இல்ல. டேய், இன்னும் உனக்கு நான் இன்னும் என்னதான்டா சொல்றது? உனக்கு நான் அப்போத்துல இருந்து சொல்லி சொல்லி லிட்டரலி நானே டயர்ட் ஆகிட்டேன். லவ்ல நம்ம ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்தாதான் நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்கும். ஆனா நீ எதுவுமே பண்ணாம நான் இப்படி ஏதாவது இருப்பேன்னா அது எப்படிடா? நீ உருகி உருகி காதலிச்ச பொண்ணு இப்போ என்னோட உயிர் நன்மை கல்யாணம் பண்ணிக்க போறான். டேய் இப்போ ஓகேடா, அது விட அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ எப்படா அவங்க 2 பேரையும் ஃபேஸ் பண்ணுவ? மைண்ட் மேல இருக்க ஃபீலிங்ஸ் உன்னை விட்டு போகுமா? போகணும் மட்டும் போய் சொல்லாத. எந்த ஒரு ஜென்மத்திலையும் உன்னால அவளை மறக்க முடியாது. கூட பழகிற எனக்கே தெரியுது. தேவங்க தெரிஞ்சா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். வயனுக்கு தெரிஞ்சா அவன் எந்த அளவுக்கு வேதனைப்படுவான்னு உனக்கு தெரியுதாடா? இங்க பாரு, என்ன பிரச்சனைனாலும் இப்ப சொல்லி முடிச்சிட்டா அது அது அந்த அளவுக்கு யாரையும் காயப்படுத்தாது. ஆனா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அது தேவங்க வயன்னு 2 பேரோட வாழ்க்கையை பாதிக்கும். தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும்டா. தயவு செஞ்சு வாடா, அவன்கிட்ட பேசலாம்டா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. அட்லீஸ்ட் வயன்கிட்டயாவது போய் பேசி தொலைடா. இந்த மாதிரி உட்காந்துருக்காது. எனக்கு கஷ்டமா இருக்கு ஜேகே. ஆரம்பத்துல இருந்து நானும் உன் தங்கச்சியும் எவ்வளவு சொன்னோம். ஆனா அதெல்லாத்தையும் கேட்காம இப்ப உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கிறது நீ மட்டும் தான். இன்னும் 2 நாள் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். இப்ப விட்டுட்டா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அது ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப கூட உனக்காக இவ்வளவு நேரம் உட்காந்து நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாயை திறக்காம ஒரு ஜடம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேடா. உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலை. ஜெமன் கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப ஜேகே, இங்க பாருடா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னோட விருப்பம் என்னவா இருந்தாலும் அதுக்கு நான் என்னைக்குமே தடையா நிற்க மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவளுக்கு சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவேன். அவளுக்கு தேவங்க ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல வேற ஒருத்தனா இருந்தா நான் யோசிச்சிருப்பேன். ஆனா இருக்கிறது என் தேவம். அவன் எந்த அளவுக்கு நல்லவன். அவன் என் வயனை இல்லை, அவன் வயனை எந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு வயனும் அவனும் சந்தோஷமா இருந்தா போதும். என்னடா உனக்கு என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? பெரிய வாயில் ஏதாவது அசிங்கமா வந்துடும். என்ன தியாகம் பண்றியா? பெரிய இவன் நினைப்பா உனக்கு? உன் மனசுல இருக்க காதல சொல்ல தைரியம் இல்லாத நீ எதுக்கடா அவளை காதலிச்ச? இப்போ என்னமோ பெரிய இவன் மாதிரி விட்டு கொடுக்குறானோ மொயிராண்டி. கிட்ட கத்தி கத்தி என் டைமும் எனர்ஜியும் தான் வேஸ்ட். நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே போறதில்ல. கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்க போற. இப்ப சொல்லலாம், அவ எனக்கு வேண்டாம், தேவங்க அவளை நல்லா பார்த்துப்பான். ஆமா, தேவங்க நல்லா தான் பார்த்துப்பான். ஆனா அவளை விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமா? அப்ராட்ல போய் இருந்த போவோம் அவளை பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியாது. அவளை பத்தியே தானே யோசிச்சுட்டு இருந்த. என்ன பண்றா, சாப்பிட்றாளா, தூங்குறாளா, காலேஜ் போறாளா, ஸ்கூல் போறாளான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே தானே இருந்த. அவளை பத்தின ஒவ்வொரு விஷயமும் அவள் வீட்டாளுங்களை விட உனக்கு தாண்டா அதிகமா தெரியும். அவ எப்ப சிரிப்பா, எப்ப அழுவா, எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க உன்னை விட யாரால அவளை நல்லா பார்த்துக்க முடியும்? அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச. அது இப்ப வரைக்கும் தப்பு இல்லை. ஆனா இன்னும் 2 நாள்ல அவ தேவங்க கல்யாணம் பண்ணிக்க போறா. வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிருவா. அதுக்கப்புறம் உன்னால இந்த மாதிரி பண்ண முடியுமா? அப்படி பண்ணோம் அதுக்கு பேரே வேற. இப்ப கூட இதெல்லாம் யோசிக்காம நீ இன்னும் இருக்க முடியவிலே இருந்தனா நஷ்டம் உனக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அங்கிருந்து போயிடுறான். ஜெமன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஜிகே உட்காந்து நிறைய யோசிக்கிறான். அவனுக்கு அழுகையா வருது. ஆனாலும் அவன் முடிவை அவன் மாத்திக்கல. ஜேகேக்கு எப்பவுமே ஒரு ஸ்டப்பர்னஸ் இருக்கும். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கணும். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வான். அவன் இப்போ வரைக்கும் என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணதே கிடையாது. இதுக்கப்புறமும் பண்ணக்கூடாதுன்னு
அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். ஏன்னா வயன் தேவங்கிட்ட கேஷுவலாக பேசுறது பழகிறதுலாம் பார்த்து வயனுக்கு தேவங்க பிடிச்சிருக்குன்னு அவனே நினச்சிக்கிட்டான். ஆனால் வயன் எந்த மாதிரி ஐடியாவில் இருக்கான்னு இனிமேல் ஜிகேக்கு புரியல. அவனுக்குள்ள எவ்வளோதான் அன்கண்டிஷ்னல் லவ் இருந்தாலும் அந்த லவ்வை எப்படி காட்டணுங்கிறது அவனுக்கு இன்னுமே தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் தேவங்க நல்ல பையன், வயனை நல்லா பார்த்துப்பான். வயன் தேவன் கூட இருக்கப்போ ஹாப்பியாக இருப்பான், அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் மேலே அவன் எவ்வளோ டைம் வயன்கிட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாலும் அவனால் வயன்கிட்ட அவனோட ஃபீலிங்ஸை சொல்லியிருக்கவே முடியாது. எங்கே தான் லவ் பண்ணுற விஷயம் வயனுக்கு தெரிஞ்சிட்டா வயனோட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமோன்னு ஜேகே ரொம்பவே பயப்படுறான். ஆனால் இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு அதை எப்படி ஓவர் கம் பண்ணவும் தெரியல. அதனால் இப்போ உண்மையாகவே ஒரு தப்பான டெசிஷன் தான் எடுக்கிறான். வயனை விட்டு கம்ப்ளீட்டாக போகணும்னு. வயனோட மேரேஜ் முடிஞ்ச உடனே இங்கேருந்து அப்ராட் கிளம்புறதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறான். இந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் தான் வயன் முக்கியம். இதோ ஜெமன் என் கூட அப்பத்துலேருந்து இருக்கான். நான் எந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணுறேன், உன் மேலே நான் எந்த அளவுக்கு உயிரை வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் கூட நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளோ நேரம் எனக்காக தான் பேசி என்னை திட்டிட்டு போகிறான். எனக்கு புரியுது. ஆனால் எங்கே என் மனசில் இருக்கிறத நான் உன்கிட்ட சொன்னா உன் கூட இருக்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு போயுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அதே மாதிரி எனக்குள்ளே இருக்க இந்த கேரக்டர் முதல்ல நினச்சேன் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணேன்னு. ஆனால் நான் 3 பேர் கொண்டிருக்கேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் தெரிய வருமா அது எனக்கு தெரியல. உனக்காக தான் பண்ணேன். ஆனால் நான் இங்கே இருந்தா அதனால் உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருப்போன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நான் உன் லைஃப்பில் இருக்கிறது சரியில்லை. உனக்கு உண்மையாகவே இந்த தடவை ஒரு நல்ல பையனை தான் பார்த்துருக்காங்க. இதையவங்க கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பேன். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கப்புறம் நான் லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நான் என்னையும் மீறி ஏதாவது பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்கு. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கக்கூடாது. என்னால் உன் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. நான் ஒரேடியாக அங்கேருந்து போக போகிறேன். கல்யாணத்தோட நான் இங்கே இருக்கிறது கடைசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிகே யோசிச்சுட்டு இருக்கான். இந்த டைமில் அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் தங்கச்சி பிரியா தான் அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஜேகேவும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ ஜேகே, எங்கே இருக்க? ஜேகேவும் அவன் இருக்க இடத்த சொல்கிறான். நீ அங்கேயே இரு, நான் உன்னை பார்க்கணும், ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறான். ஜேகேக்கு எதுவும் புரியல, சைலண்ட்டாக அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பிரியாவும் அங்கே வந்துடுறான். என்னாச்சுமா? எதுக்கு என்ன இங்கே வெயிட் பண்ண சொன்ன? ஏதாவது பேசணுமா அப்படின்னு ஜேகே பிரியாவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவளும், நான் சொல்கிறேன், நீ வா, இப்போ முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறான். ஜேகே நான் டோர் ஓப்பன் பண்ண போகிறான். அப்போ பிரியா, ஜேகே நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீ இந்த பக்கம் வா, கார் கீயே கொடு. இல்லைம்மா, நீ எதுக்கு, இது டிராஃபிக் டைம், நானே ட்ரைவ் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே ட்ரைவ் பண்ணுறேன், நீ கீயை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வயன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு மேலே டிரைவிங்லேயே தான் இருக்கான். ஜேகேவும் பார்த்துக்கிட்டே இருக்கான், எங்கே போகிறோன்னு கேட்டிருப்பான். அந்த பிரியா, நான் சொல்கிறேன் ஜேகே, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரைவ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இப்படியும் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஒரு வீட்டு முன்னாடி அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ பிரியா, இறங்கு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி இறங்கி கீழே வரான். ஜேகேவும் கார்லேருந்து இறங்கி நிற்கிறான். அவனுக்கு இது என்ன இடம்னு எந்த ஐடியாவும் இல்லை. பிரியா, இது என்ன இடம், எதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஏதோ பேசணுன்னு, அப்புறம் எங்கேயோ போகணுன்னு, இப்போது இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். உனக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க வந்திருக்கியா? ஆமாம் ஜேகே, ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண வந்திருக்கோம். முக்கியமான ஆளா? ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது மீட் பண்ண வந்திருக்கியா? நான் சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ஜேகேவா அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான்.
ஜேகேக்கு என்னன்னே தெரியல, இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு இனம் புரியாத உணர்வு அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட ஹார்ட் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஏன்னு அவனுக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு சொல்ல முடியாத வழி அவனால் நல்லா உணர முடியுது. இப்போ அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஹாலில் ஒருத்தர் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு எப்படியும் ஒரு 50+ ஏஜ் இருக்கும். இவங்க 2 பேரும் நடந்து வர சத்தம் கேட்டு அவர் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அந்த பேப்பரை வச்சுட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போ பிரியா, அங்கிள் இதுதான் என் அண்ணா ஜேகே அப்படின்னு சொன்னதும் அந்த அங்கிள் ஜேகேவை தான் பார்க்குறாரு. அவர் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் தெரியுது. ஜேகே வியாட பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவருக்கு இவங்களை யாருன்னே தெரியல. அப்போ அந்த அங்கிள், பிரியாமா நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டம்மா, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இது நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்க இந்த டைமில், என்னங்க ஜூஸ் கேட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டே வந்தவங்க அவங்க கையில் இருந்த அந்த கிளாஸை போட்டுட்டு அப்படியே வேகமாக போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நடந்திருக்கும். கிளாஸ் சவுண்ட் கேட்டதுன்னு ஜேகே நிமிர்ந்து பார்த்துருப்பான். அந்த டைமில் அந்த லேடி வேகமாக வந்து ஜேகேவை ஹக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 50+ ஏஜ் இருக்கும். ஜேகே ஷாக் ஆன மாதிரி நிற்கிறான். சடனாக வந்து ஹக் பண்ணவுமே அவனுக்கு யாருன்னு தெரியல, ஒரு மாதிரி அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஜேகேவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொறுமையாக அவங்க ஷோல்டரில் பேட் பண்ணி அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறான். அவங்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜேகேவோட கன்னத்தில் கையை வச்சு அவன் முகத்தை தான் பார்க்குறாங்க. ஜேகே, என்னை மன்னிச்சிருப்பா. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட காலையே விழுந்துடுறாங்க. ஜேகேக்கு பயங்கர பேனிக் ஆகிடுது. ஏன்னா அவன் அம்மா வயசில் இருக்காங்க. அவன் காலை விழுந்ததும் அவனுக்கு பதறி போயிடுது. வேக வேகமாக அவங்கள எழுப்பி நிற்க வைக்கிறான். அவங்க அழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜேகேக்கு இங்கே நடக்கிற ஒன்றுமே புரியல. அவன் ஒரு மாதிரி ஷாக்கில் தான் நின்றுட்டுருக்கான். அப்போ பக்கத்தில் இருந்த அந்த அங்கிள் அந்த ஆண்டியை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. பிரியாவும் உங்ககிட்ட போயிட்டு, அழாதீங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜேகே, பிரியா என்ன நடக்குதுங்க, என்ன எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த, அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரும் யார், இவங்க ஏன் தேவையில்லாமல் என்ன ஹக் பண்ணிட்டு இப்படி அழுகிறாங்க, பத்தாதுக்கு கால அப்படிங்கிற மாதிரி. ஜேகேக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான். ஒரு மாதிரி அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ பிரியா, இவங்க தான் உன்னோட அம்மா ஜேகே அப்படிங்கிறான். ஜேகேக்கு எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன், அவனுக்கு கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடுது. என்ன பேசுறதுன்னு எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி உறைஞ்சு போன மாதிரி சைலண்டாக நின்றுட்டுருக்கான். ஆமாம் ஜேகே, இவங்க தான் உன்னோட உண்மையான அம்மா. ஜேகே ஒரு 5 minutes அப்படியே தான் நின்றுட்டுருப்பான். இப்போது சடனாக ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு பிரியாவோட கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு அங்கேருந்து வெளில போகலான்னு ட்ரை பண்ணுவான். ஜேகேயோட அம்மா அவன் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. கூடவே அந்த அங்கிளும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜேகேவை நிறுத்திருக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் அவங்க கையை தட்டி விட்டுட்டு பிரியாவோட கையை மட்டும் பிடிச்சி வேகமாக இழுத்து போயிட்டுருக்கான். அப்போ பிரியா ஒரு நிமிஷம், ஜேகே நில்லு, ஜேகே சொல்கிறத கேளு, ஜேகே நில்லு ஜேகே அப்படின்னு ஜேகேவை பிடிச்சி நிற்க வைக்கிறான். இப்போ ஜேகே பிரியாவை திரும்பி பார்த்து முறைக்கிறான். அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கியிருக்கு. அதே டைமில் கோவத்தில் கண்ணு பயங்கர ரெட்லிஷாக இருக்கு. அவ்வளோ கோவத்தில் இருக்கான். பிரியா, இப்போ என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? நான் லைஃப் லாங் யாரோட முகத்தை பார்க்கக்கூடாது, யாரோட நிழல் கூட என் மேலே படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கணும். அவங்க இருக்க இடத்துக்கு என்ன இதை கூட்டிகிட்டு வந்தேன்? இல்லை, இவங்க இருக்க இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜேகே பிரியாவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேகேயோட அம்மா, ஜேகே அந்த பொண்ணு எதுக்கு பார்த்துட்டு, நான் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன், அவளை திட்டாத, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை,
தப்பு புள்ள என் மேல தப்பா ஒன்று விட்டுட்டு வந்தது நான் தான். உனக்கு பெரிய பாவத்தை பண்ணது நான் தான். என்ன திட்டு, தயவு செஞ்ச அப்படி திட்டியாவது என் கூட பேசு ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அவங்கள திரும்பி பார்த்து முறைச்சிட்டு, என் தங்கச்சியை நான் திட்டிட்டு இருக்கேன், அது கேட்குற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. பெத்த பிள்ளைய வேண்டாம் தூக்கி போட்டு வந்த நீங்களா எங்களுக்குள்ள வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை கேட்கறக்கு எங்களோட அம்மா அப்பா இருக்காங்க. தேவையில்லாம இந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு பாசம் கட்டுற மாதிரி நட்டிக்கிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். என்ன சொல்லி என் தங்கச்சி ஏமாத்திங்க வர வச்சிங்க? வேண்டான்னு தூக்கி போட்ட உங்களுக்கு இப்போ என்ன என் மேல பாசம்? வந்து கட்டி பிடிச்சி அழுதாலோ இல்லை காலில் விழுந்து நடிச்சாலோ நம்பி ஏமாந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள கண்ணா பண்ணாமல் திட்டிட்டு இருக்கான் ஜேகே. அவங்க பயங்கரமாக அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடத்துல பிரியாக்கு டென்ஷன் ஆகி, போதும் வாயை மூடு ஜேகே. இப்போ எதுக்கு அவங்கள திட்டிட்டு இருக்க? நீ அவங்கள திட்டுறதுனால மட்டும் நடந்தது ஏதாவது மாறப்போதா? இல்லை அப்புறம் எதுக்கு ஜேகே இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டி அவங்கள காயப்படுத்துற? உன்னை விட்டுட்டு வந்து அவங்க இன்னும் அந்த அளவுக்கு சந்தோஷமாலாம் இல்லை ஜேகே. உன்னை பிரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அதுக்காக ரிக்ரெட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்கன்னு எனக்கும் புரிஞ்சதுனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சபாஷ், என் தங்கச்சியவே மாற்றி வச்சிருக்கீங்கல்ல. இன்ன வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதில்ல, ஆனால் ஏன் முன்னாடி குரலை ஒசத்தி பேசுகிற அளவுக்கு மாற்றி வச்சிட்டீங்கல்ல. ஜேகே, என்ன ஜேகே பேசுற? நீ பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆமா பிரியா, பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். இவங்களால நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப வந்து அன்னி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்களே, அன்னைக்கு பிறந்து ஒரு நாள் கூட முழுசா ஆகல. எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போனவங்க தானே. இப்ப மட்டும் பையங்கிற பாசம் வந்துருச்சா? எல்லாம் நடிப்பு. ஜேகே, நீ வாய மூடு பிரியா. என்னை முதல்ல எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு இங்க இருக்கிறக்கே அப்படி ஒரு வெறுப்பா இருக்கு. நான் தேவையில்லைன்னு தோணியிருந்தா என்னை பெத்திருக்க கூடாது. குழந்தையிலேயே அழிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்னை பெத்துட்டு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போனவங்க தானே இவங்க. ஒரு வேளை அம்மா அப்பா மட்டும் என்ன திருத்த உங்க பிள்ளைய வளர்க்கலன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? என் வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். அம்மா அப்பா நீங்க 3 பேரும் என் வாழ்க்கையில வரலனா என் லைஃப் என்ன ஆகியிருக்கும்? என்னதான் நான் உங்க கூட இருந்தாலும், நீங்க என்ன சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலும், ஊர் உலகம் பேசுறதெல்லாம் தினம் கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? 1000 சந்தோஷம் இருந்தாலும் என்னை பெத்தவங்களுக்கே நான் தேவையில்லை, என்ன தேவையில்லைன்னு தானே தூக்கி போட்டு போனாங்கன்னு எத்தனை நாள் அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? அந்த வலியெல்லாம் ஆராதரான மாதிரி இன்னும் எனக்குள்ளேயே தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ இவங்களை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? நீ எதுக்காக என்னை இங்கே கூட்டிட்டு வந்த? எனக்கு இவங்களை பார்க்க டென்ஷன் ஆகுது. முதல்ல வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே மறுபடியும் பிரியா கை பிடிச்சி இழுக்கிறான். அதுக்கு பிரியா, ஜேகே எனக்கு புரியுது, உன்னோட வலி வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. உன்னை விட அதிகமான கோபத்துல தான் நான் இவங்களை தேட ஆரம்பிச்சேன். எப்படி பிறந்த ஒரு பச்சை குழந்தைய தேவையில்லைன்னு அப்படி அம்மாவுன்னு விட்டுட்டு போவாங்க? அந்த குழந்தை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு வேளை அன்னைக்கு என் அம்மா அப்பா பார்க்கலனா இன்னைக்கு என் அண்ணன் நான் இருக்கவன் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்க எனக்கு அவ்வளோ வேதனையா இருந்தது. அதனாலதான் உன்னோட அம்மா யாருன்னு தேடி கண்டுபிடிச்ச அவங்க ஏன் உன்னை விட்டு போனாங்கன்னு அவங்கள நான் கேள்வி கேட்கணும்னு தான் அவங்கள தேடிட்டு இருந்தேன். அம்மா மூலியமா நீயும் இன்னும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தீங்க, ஒரே டைம் ஒரே வார்டில் தான் இருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டைமில் டெலிவரி பார்த்த டாக்டர் யாருன்னு விசாரித்தேன். அவங்க இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்கள தேடி போய் விசாரித்தேன். ஆக்சுவலி அந்த டாக்டரோட ஃப்ரெண்டு தான் அந்த பெத்த அம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் அவங்க மூலியமாக தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிட் ஆகிருந்தாங்கன்னு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க கிட்ட விசாரிச்சு இவங்க 2 பேருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டு போய் மீட் பண்ண அவங்க மூலியமாக தான் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிது. ரொம்ப ஆவேசமாக கிளம்பி வந்தேன்.
இவங்களை பார்த்து ஏன் என் அண்ணனை அம்மான்னு விட்டுட்டு போனீங்கன்னு திட்டணுங்கிறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த 23 வருஷத்தில் அவங்கள நினச்சி நீ மட்டும் இல்லை, அவங்களும் தினம் தினம் உன்னை நினச்சி அழுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் குழந்தைய விட்டுட்டு வந்தவங்கிற குற்ற உணர்ச்சி அவங்களால தாங்கிக்க முடியல. ஒரு கட்டத்தில் உன்னை தேடி அவங்க அப்பா அம்மா சொன்னதையும் மீறி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க உன்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக. ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி 3 வருஷம் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. அவங்க நினைவு தெரிஞ்சு பார்க்குறப்போ அந்த டாக்டர்ஸ் சொன்ன பதில் அவங்க பிள்ளைய ஒரு கப்பல்ஸ் அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்கிறது மட்டும்தான். அதை கேட்டு பயங்கரமாக அழுது நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அகெயின் ஒரு 2 வருஷம் யார்கிட்டையும் பேசாமல், யாரையும் பார்க்க பிடிக்காமல், ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு வழியாக அடைஞ்சு கடந்திருக்காங்க. அவங்களோட லைஃப்பை நம்மளே அழிச்சிட்டோமேனு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க தன் குழந்தை எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரும் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் இவங்களை அக்செப்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவங்க இன்ன வரைக்கும் ஒன்று தேடாத இடம் கிடையாது. என் அங்கிளுமே வந்து ரொம்ப வருஷம் ஏதாவது ஒரு விஷயம் மூலியமாக ட்ராக் பண்ண முடியாதான்னு தேடிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களால முடியல. இவங்க மேலே தப்பு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா அந்த முடிவெடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஜிக்கி. அவங்க உனக்கு பண்ணது பெரிய பாவமாக நினச்சி இன்ன வரைக்கும் வேதனைப்பட்டு இருக்காங்க. போதும் ஜிக்கி, அவங்க என்ன உனக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, 1000 தான் இருந்தாலும் அவங்க ஒரு 10 மாதம் சம்மந்த பெற்றவங்க. ஒரு தாய் தன் குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை. அந்த கொடுமையை அவங்க 23 வருஷமாக அனுபவிச்சிட்டாங்க. நீ ரொம்பவே அனுபவிச்சுட்ட ஜெகே. எனக்கு தெரியும், அம்மாவும் அப்பாவும் உன்னை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாலும் உன் மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, உன்னை பெற்றவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். உனக்கு எவ்வளோ பாசம் காட்டினாலும் பெற்றவங்க மூலியமாக அது கிடைக்கலையன்ற வருத்தம் உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் இல்லை ஜெகே. உனக்காக தான் இவங்களை தேடி வந்த. இப்போ எல்லாத்தையும் உனக்கும் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் எதுக்கும் கலங்கக்கூடாது. இதுக்கப்புறம் யாரும் ஒன்று எதுவும் பேசக்கூடாது. உன்னை விட்டுட்டு போன அம்மா உண்மையாவே உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. உனக்காக இத்தனை வருஷமா அவங்க காத்துட்டு தான் இருந்திருக்காங்க, உன்னை தேடிட்டு தான் இருந்திருக்காங்க. நீ எப்பவுமே யாருக்கும் பாரம் கிடையாது ஜெகே. உன் அம்மாவை கேட்டுப்பாரு. அவங்களை பொறுத்த வரைக்கும் நீ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். எங்களுக்கும் அப்படிதான். உண்மையாவே என் கூட பிறந்த ஒருத்தனா இருந்தா கூட என்னை இவ்வளோ பாசமா பார்த்துட்டு இருந்திருப்பானான்னு தெரியாது. மற்றவங்க 1000 சொல்லட்டும், ஆனா என் மேல நீ வச்சிருக்க பாசமும் உன் மேல நான் வச்சிருக்க பாசமும் எல்லாத்துக்கும் மேல ஜெகே. என்னைக்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னோட லைஃப்ல நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அழுகிருக்க ஒரு காரணம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவும் நான் விட மாட்டேன். அதனாலதான் இவ்வளவும் பண்ண அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்குற ஜெய்கேக்கு வார்த்தை வரல, கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வருது. அவன் தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகிறான். பிரியா பொறுமையா ஷோல்டரில் பேட் பண்ணிட்டு இருக்கான். ஜெக்கியும் ஒன்றும் இல்லை, அழுகாது ஜெக்கே அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜெக்கே திரும்பி அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். அவங்க கிட்ட போய் நிற்கிறான். அகேன் அவங்க ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறான். இந்த டைம் ஜேகேவும் அவங்களை பேக் ஹக் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறான். அவங்க பயங்கரமாக அழுகிறாங்க. ஜேகே இப்போ அவங்க கண்ணீரை தொடச்சி விடுறான். அவங்களுக்கு இந்த நொடி தான் செத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்க்குற அந்த அங்கிளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வயிற்று இருக்கிறத அவர் இன்னைக்கு தான் பார்க்குறாரு. இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு கேஷுவலா, அம்மா அப்பா நான் வந்துட்டேன்
அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பேக மாட்டிக்கிட்டு உள்ள வரா. அந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த பொண்ணு உள்ள வந்த உடனே பிரியாக்கா வந்துட்டியா அப்படின்னு வேகமாக வந்து பிரியாவை லைட்டாக ஹக் பண்ணுறா. பிரியாவும் அவளை ஹக் பேக் பண்ணிட்டு என்ன பண்ணுச்சு, ஸ்கூல்லாம் எப்படி போச்சு, அதுவும் இல்லாமல் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு மனுஷி அதுவா எங்கள் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸாக வச்சு சாவடிக்கிறாங்கக்கா. அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் இந்த ஸ்கூலில் மாற்றலான்னு. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் 1 இயர் தானே, நீ அங்கேயே பாட்டிங்கிறாங்க, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மனுஷி பிரியா கிட்ட கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருக்கா. மனுஷி வந்ததுலேருந்து பிரியாவை மட்டும்தான் நோட் பண்ணியிருப்பான். அங்கே இருக்க ஜேகேவை பார்த்துருக்கவே மாட்டான். இப்போது பிரியா பார்த்து, அக்கா நீங்கள் எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லை, எனக்கு ஒரு கால் கூட பண்ணாமல் வந்திருக்கீங்க. அம்மா பிரியாக்கா வராங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்களுக்கு ஏதாவது அப்படிங்கிற மாதிரி சைலண்ட் ஆகிடுறான். ஜேகேவை வியர்ட் ஐஸில் பார்த்துட்டு இருக்கா. பிரியா பக்கத்துல இருந்துட்டு மின்சி மின்சி அப்படின்னு அவளை ஷேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மின்சி திரும்பி பிரியாவை பார்த்துட்டு, அக்கா நான் காண்றதுக்கு கனவா என்ன, என்னாச்சுடி? இல்லைக்கா அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை கை காமிக்கிறா. ஜேகேக்கு மின்சி யாருன்னு தெரியல. அவளை டிஸ்பிலீஃபாக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே திரும்பி பிரியாவை தான் பார்க்குறான். பிரியா ஒரு ஸ்மைலில் மின்சியையும் ஜேகேவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜேகே, பிரியா இது சொல்ல மறந்துட்டா ஜேகே, இது மன்ஷி என்னோட லிட்டில் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மன்ஷிக்கு, பிரியாக்கா அப்போ அண்ணா உன் கண்ணுக்கும் தெரியறாண்ணா? ஆமாம் மன்ஷி, இது என் கனவு இல்லையா? இல்லை மன்ஷி. அப்போது என் அண்ணா இங்கே வந்திருக்கானா? ஆமாண்டி லூசு. அப்போது உண்மையாகவே ஜேகே அண்ணா தானா அப்படின்னு கேட்குறப்போ பிரியா அவள் மண்டையிலே கொட்டிட்டு, இங்கே பாரு கண்ணை நல்லா திறந்து பாரு, அது உன் அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மின்சி பிரியா கையை தட்டி விட்டுட்டு வேகமாக ஓடி போய் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டா. அவன் வந்த வேகத்துக்கு ஜேகே கொஞ்சம் விட்டு நான் ஸ்லிப்பாகி கீழே வந்திருப்பான். பிரியா அவங்கள பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேகே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனாக நின்றுட்டு இருக்கான். மின்சி இப்போ ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, அண்ணா என்னை பார்க்க வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சா எனக்கு? இந்த பிரியாக்கா கிட்ட வர்றப்பெல்லாம் நான் கேட்பேன் தெரியுமா என் அண்ணாவை இப்போ கூட்டிகிட்டு வருவேன்னு. ஆனால் இப்போ தான் நீ வந்திருக்க, உனக்கு இப்போ தான் என்னை பார்க்கணுன்னு தோணுருக்கா அப்படின்னு ஒரு பேபி மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ஜேகேக்கு என்ன பதில் சொல்கிறதுனும் தெரியல, என்ன பேசுறதுனும் புரியலை. அவன் பேய் அழிஞ்ச மாதிரி பிரியாவை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பிரியா கிட்ட போயிட்டு, என்ன ஜேகே இப்படி ஃபீஸ் வாங்கி நிற்கிற? இவ என்னோட தங்கச்சி தான், இவ பேர் மின்சி, அம்மாவோட பொண்ணு. இவளையும் உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது, இவங்க தான் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்களே. ஜேகே ஷாக் ஆகி பிரியாவை வியர்டாக பார்க்குறான். அதுக்கு பிரியா லைட்டாக சிரித்து சமாளிச்சுட்டு, போட்டு கொடுக்குது பற்றியா குட்டி சத்தம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது மின்சி, ஆமாம் ஜேகேண்ணா நீ தான் என்னை பார்க்க வரதே இல்லை. அந்த பிரியாக்கா இப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து என்னை பார்த்துட்டு போவா தெரியுமா? லாஸ்ட் வீக் கூட வந்துட்டு தான் போனா. நீ அப்போல்லாம் வரமா இப்போ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி மின்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ குட்டி சத்தம் நான் பேச விட்டு தப்பாக போச்சு. பிரியா எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறான். ஜேகே பிரியாவை பார்த்து, அப்போ மேடம் ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படித்தான் ஊர் சுற்றிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பிரியாவை பார்த்துட்டு இருக்கான். ஐயோ எனக்கு சூனியம் வச்சுட்டியா மின்சி அப்படிங்கிற மாதிரி மின்சியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. மின்சி, ஐயோ தெரியாமல் தப்பான விஷயத்த உளறிட்டே மின்சி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு, அதெல்லாம் விடண்ணா, நீ ஏன் என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க? ஏன் உனக்கு உன் தங்கச்சி பிரியா மேலே மட்டும்தான் பாசமா, உன் லிட்டில் சிஸ்டர் என் மேலே பாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ஜேகேக்கு என்னமோ தெரியல, மின்சியோட இந்த கேரக்டர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியா சின்ன பிள்ளையா இருக்கப்போ இப்படிதான் நிறைய சேட்டை பண்ணுவா. ஜேகேவை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி அவனை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பா. அதனாலேயே ஜேகேக்கு பிரியானா ரொம்ப பிடிக்கும். இப்போ மின்சிக்கிட்ட சைல்ட்ஹுட் பிரியாவை பார்க்குறான். அவனுக்கு ஏனே தெரியல மின்சியை மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
அவன் அம்மா கிட்ட அவன் பெருசாக பேசல, ஆனாலும் அவனுக்கு மின்சி ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வரைக்கும் ஜேகேக்கு கஷ்டமாக இருந்தாலும் போக போக மின்சியோட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். மின்சி ஜேகே விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரதாவே இல்லை. ஜேகேன்னு அவன் அண்ணா பின்னாடியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா. இப்படியே அன்னைக்கு டைம் ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகேக்கு ஒரு கால் எடுத்து பார்க்குறான் அவனோட அம்மா. இது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த ஜேகேயோட ஃபேஸ் நல்லாகுது. அப்போ பிரியா வந்து அந்த மொபைலை வாங்கிட்டு, நீ கொடு நான் பேசுகிறேன். இல்லைவோ என்னது, நீ கொடு ஜேகே அப்படிங்கிற மாதிரி பிரியா அந்த மொபைலை வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. சரிம்மா நாங்கள் வரோம். இன்னைக்கு முடியாது, பிகாஸ் இங்கே ரொம்ப மழை பெய்யுது, அதனால் நாங்கள் நாளைக்கு காலையில் வரோம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்டே ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா. ஜேகேவும் பிரியாவை பார்த்துட்டு எதுக்கு போய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போது நான் இங்கே தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் ராஜம்மா தான் கத்துன்னு கத்தும். தேவையில்லாமல் பிபி தான் அதிகமாகும். நான் நேரில் போய் எதுவாக இருந்தாலும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ஜேகே, தயவு செஞ்சு இது ஒன்று மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பிரியா அவுட் பண்ணிட்டு ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்கா. ஜேகே ஒன்றும் சொல்லலை. ஆகே நான் மச்சி கூட பேச ஆரம்பிச்சிட்டான். பிரியா உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. அப்போது ஜேகேவோட அம்மா வந்து பிரியா கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா. எதுக்குமா தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? இல்லை, என் பிள்ளைய நான் திரும்பவும் பார்ப்பேங்கிறதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவனை கூப்பிட்டு வந்து அவனை என் கண்ணு முன்னாடியே நிற்க வச்சு நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் எனக்காக நீ பேசி அவனை என் கூட சேர்த்து வச்சிருக்க. சத்தியமா இதுக்குதான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. அம்மா என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நானும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. என் அம்மாவை இருந்தால் நான் செய்ய மாட்டேனா? அம்மா நன்றிம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவளும், இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு என் அண்ணதான் எல்லாமே. அவனோட ஹாப்பினஸ்க்காக என்ன வேணா பண்ணணும்னு நினைக்கிறவ தானா. ஏன்னா அவன் இதை விட என்ன நல்லா பார்த்துப்பான். அவனை மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். சத்தியமா நீங்கள் விட்டுட்டு போனதுக்கு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் அவனை விட்டுட்டு போகலன்னா இந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பிள்ளை எங்கள் அம்மா அப்பா கிடச்சிருக்க மாட்டான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சி இதெல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க வந்து போயிடுறான். இப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகுது. இப்போ மறுநாள் காலையில் பிரியாவும் ஜேகேவும் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மின்சி ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. அதெல்லாம் முடியாது, நான் அனுப்ப மாட்டேன், என்னை விட்டுட்டு போகாதீங்க. நேற்று தானே வந்தீங்க, அதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போகிறீங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அப்போது ஜேகேவோட அம்மா, இங்கே பாரு மன்சி, இந்த மாதிரி அவங்கள தொந்தரவு பண்ணாத, நீ விடு மன்சி, அவங்க போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மன்சி பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ பிரியா, சரிம்மா நீங்கள் இருங்க. மன்சி, அப்போ எங்கள் கூட வரியா? நான் இப்போவே வரேன், வாங்க போகலாம். எனக்கு நீங்கள் என் கூட இருந்தால் போதும், அதுக்கு நான் இங்கே இருந்தா என்ன, உங்கள் கூட வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி மின்சியை நான் உடனே கிளம்புறேங்கிறா. அப்போ மின்சியோட அம்மாவை அப்பாவும், இல்லைம்மா வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்னப்பா பேசுகிறீங்க? அவள் எங்கள் கூட வர்றதுனால எங்களுக்கு என்ன சிரமம்? அவள் எங்களோட தங்கச்சி, இல்லைன்னு இருக்கு. மின்சி மட்டும் எதுக்கு? நீங்களும் வாங்க போகலாம். நாங்களும்மா? இல்லைம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஐயோ இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ வரணுங்கிறது ஒரு காரணமாக தான் நான் சொல்கிறேன். அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். நீங்களும் இப்போவே கிளம்பி வாங்க. மன்சி, நீ போய் ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துருவா அப்படிங்கிறா. மன்சியோ இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா. நீங்களும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறா. அவங்களும் தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அவங்க கூட தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பிரியா கிட்ட கேட்குறான், இப்போ எதுக்கு பிரியா அதெல்லாம்? ஜேகே நீ அமைதியார், எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ எப்போ பார்த்தாலும் பீடிக்க வச்சே பேசு,
பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் புரிய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக புரிய வரும். நீ வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைடாக உட்காந்து வந்துட்டு இருக்கா. இப்படி இவங்க 5 பேரும் ஜேகேவோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. இப்போ ஜேகேக்கு வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் பிரியா கேஷுவலாக இறங்கி வந்துட்டு அவங்க லக்கேஜஸ் எல்லாம் எடுக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜேகே வந்து பிரியா கிட்ட, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ண போகிறோம் பிரியா, நம்ம இங்கே வந்து பேசிட்டு அவங்களை போய் கூட்டிகிட்டு வந்துருந்தா கூட பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், அம்மாவும் அப்பாவும் அவங்க ஏதாவது பேசுவாங்கன்னு நீ நினைக்கிறா ஜேகே? இல்லை, அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். முதல்ல வந்து லக்கேஜ் எடுத்த வரைக்கும் ஹெல்ப் பண்ணு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறான். ஜேகேவும் பண்ணிகிட்டு இருக்கான். அப்பவும் மன்சி ஜேகே கூடவே தான் நின்றுட்டுருக்கு. அண்ணா அண்ணா நீ ஏன் நான் வெயிட்லாம் தூக்குற, நான் ஹெல்ப் பண்ணுறேண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்து மன்சி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிரியா, இது நீ நேற்று பேஞ்ச மலையில் முடிச்ச காலன் மாதிரி இருந்துட்டு இவ்வளோ வெயிட்டாக நீ தூக்க போறியா மன்சி, அவனையும் தூக்கட்டும், நீ தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அக்கா கிண்டல் பண்ணாத, நான் கிண்டல்லாம் பண்ணல மன்சி, உண்மையை தானே சொல்கிறேன். அண்ணா பாரு. பிரியா, ஏன் பிரியா, நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு மன்சியை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜேகே எல்லாம் லக்கேஜும் எடுத்து கொடுத்துட்டு இப்போ அவங்க 5 பேரும் வீட்டுக்குள்ளே தான் வராங்க. ஜேகேக்கு என்ன சொல்கிறது எதுவுமே தெரியல. அவன் சைலண்ட்டாக வந்துட்டு இருக்கான். பிரியா தான் ஃபர்ஸ்ட் போகிறான். அவங்க அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா ஹாலில் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பிரியா வந்ததும் அவளோட அப்பா அவளை பார்த்துட்டு, பிரியா எங்கம்மா போயிருந்த, ஜேகே எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஜேகேவும் பின்னாடியே வரான். பிரியாவோட அப்பா பிரியா ஜேகேன்னு சொன்னதை சவுண்டை கேட்டுட்டு பிரியாவோட அம்மா கிச்சன்லேருந்து வெளில வந்திருப்பாங்க. அவங்க வெளியே வரக்கும் இவங்க 3 பேரும் உள்ளே வரக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். பிரியாவோட அம்மா, ஏய் எங்கடி போய் சுற்றிட்டு இருந்தீங்க 2 பேரும், நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வரல, ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எங்கேயோ வெளியே போயிருக்கோன்னு, எப்போவும் ஞாயிற்றுக்கிழமானா நீ தான் எங்கேயாவது ஓடிடுவ, இப்போ புள்ளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்க, அப்படி எங்கே தாண்டி போனேன், உன் கூட சேர்ந்து என் புள்ளையும் கெடுக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிரியாவை பிடிச்சி பயங்கரமாக கத்திக்கிட்டே தான் வராங்க. இப்போ பிரியா, ஐயோ கடவுளே கிருஷ்ணா, இந்த ராஜமாதாவோட வாய் மூடவே மூடாதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே அவன் அம்மாவை திட்டிகிட்டு இருக்கா. அப்போ அவளோட அம்மா கிட்ட வந்துட்டு இப்போ தான் பார்க்குறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் நிற்கிறத. இந்த டைமில் அவளோட அப்பாவும் நியூஸ் பார்த்துட்டு இருந்தாரு. இவங்க அம்மா திட்டத்தை பார்த்துட்டு எந்திரிச்சு வந்து, ஏம்மா அவளை போட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க, நீ வாடா தங்கம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அப்படியே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, பாருப்பா இப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே இருக்கு, என்னை திட்டலைன்னா இவங்களுக்கு நாளே போகாது போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா அவளை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஆமாம் இவங்கெல்லாம் யார், உனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பிரியா, ஐயோ இம்பார்ட்டன்ட் மேட்டருக்கு வந்துருச்சு, இது எப்படி சொல்கிறது, ஐயோ வீரப்பா கூட்டிகிட்டு வந்துட்டோம், இது வழியில் பிரியா சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி பிரியா அவங்க யார் என்ன ஏது எல்லாத்தையுமே சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு இருந்த ஜேகேவோட அப்பா, சரிம்மா வந்தவங்களை எதுக்கு நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அவங்களும் வந்து இப்போ எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஜேகேவோட அம்மா போய் அவங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல யாராக இருந்தாலும் அவங்களை திட்டி இருந்திருப்பாங்க, ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜேகேவோட அம்மா ஏன்னா அந்த அங்கிள் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு பிரியாவோட அம்மா, இப்போ எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, எனக்கு உங்கள் மேலே ஆரம்பத்தில் ரொம்ப கோவம் வந்தது தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் பொண்ணு எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான், ஒரு அம்மாவா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் ஜெயிக்க விட்டுட்டு போகலன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்கமான பிள்ளை கிடச்சிருக்காது, என் லைஃப்பில் என்ன அம்மானி கூப்பிட்ட முதல் உயிரை வந்தான், என்னதான் எங்கள் வாழ்க்கையில் அவனுக்கு அப்புறம் பிரியா வந்திருந்தாலும் எங்களுக்கு கிடச்ச குழந்தைனா அது எங்கள் ஜெயிக்கே தான், அவன் எங்களுக்கு கிடச்சதுக்கு காரணமே நீங்கள் தான், எனக்குமே உங்கள் மேலே எங்களுக்கு கோபம் வந்ததில்லை, முதல்ல இந்த மாதிரி ஒரு பிள்ளையை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன்.
திட்டுதே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நானும் எவ்வளோதாங்க சைலண்டாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறக்கே எவ்வளோ நேரங்க ஆகிடும். நான் உங்களை லைக் கூட கேட்கல, நான் வேறு எதுவுமே கேட்கல. நான் கேட்குறது ஒரே ஒரு கமெண்ட் தானே. அது நான் நீங்கள் பண்ணாமல் போகிறது எனக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதோட எஃபோர்ட் வந்து சத்தியமாக 1 ஹவர் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் ஒவ்வொரு சீனும் வந்து பேசுகிறப்போ கட் பண்ணி பேசணும். அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 ஹவர் நான் வீடியோ போடுறேன்னா அதுக்கு நான் 2 to 3 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். ஆனால் அதுக்கான ஒரு அவுட்கம் எனக்கு கிடைக்கலங்கிறப்போ அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது?